அடுத்து சிறப்பு பேச்சாளராக நாமக்கல் புதன் சந்தையை சேர்ந்த நற்பவி நல்ல சிவம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஐயா கை தட்டலாமே, ஒரு முறை வரும்போதும் போகும்போது உற்சாகப்படுத்தினோம்னா இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு கைத்தட்டினோம்னா நாளைக்கு அந்த கைத்தட்டு நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். என்னைக்கு மேடை ஏறுறவங்களுக்கு கைத்தட்டுறோமோ நாமளும் ஒரு நாள் மேடை ஏறி தாராளமாக பேசுவோம். அந்த எண்ணத்தை நம்ம தாராளமாக வளர்த்துக்கணும். கைத்தட்டுறனால நிறைய பலன் இருக்குன்னு நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லியிருக்கிறேன். சரி, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நற்பவி நல்ல சிவமையா அவர்களை கிரகங்கள் வக்கிரம் விளையாட்டு, கிரகங்களின் வக்கிரம் விளையாட்டு என்ற தலைப்பில் அவர் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஓம் சரமண பதகுரு கஷ்டர வனமய. பகலாதேவி தாயாரையும் காகபுஜண்டர் பாதங்களையும் வணங்கி உரைய ஆரம்பிக்கிறேன். அகத்தியர் ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் முகந்தன் முரளி ஐயா ஆலமரம் மாதிரி அவர் வந்ததே கைத்தட்டிலே அது காமிச்சது. இங்கே எனக்கு கருத்தரங்கு, அதனால் பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தோம்னா என்னை விட அதிகமாக பேசுகிறவங்க அனுபவசாலிங்க தான் இங்கே இருக்கிறாங்க. நான் ஒரு கத்துக்குட்டி தான். சரி, நான் உரைய தொடங்குறேன். கிரகங்களின் வக்ர விளையாட்டு சாட்டை 4 வரியிலேயே முடிச்சிட்றேன். அதாவது கிரகங்கள் வக்ரம்னாவே அந்த கிரகங்களோட பின்னோக்கி போகிற மாதிரி தெரியுறதுனால அது வக்ராங்கிறாங்க. எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க, நானும் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனால் அவங்க கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அதாவது 3 கிரகங்களுக்கு மேலே போயிட்டாவே அவங்க பைத்தியக்காரன் கூட மோசமான நிலையை உருவாக்கி கொடுக்குது. நேரடியாக பார்த்துருக்குறேன் நிறையா பேர்த்த. அதனால் அதை பற்றி இப்போ பேச போகிறேன். இப்போ முதல்ல எடுத்ததை குருவை வச்சுக்கலாம். குருவும் சனியும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அப்புறம் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அனுபவ ரீதியாக இதெல்லாம் சொல்கிறது. அந்த குரு முதல்ல கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு எந்தெந்த வழி பண்ணுமோ அத்தனையும் பண்ணும். பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அந்த பர்சனல் ஜாதகாரங்களுக்கு மட்டும். அதாவது லக்னாதிபதி 12ங்கிறாங்க. லக்னாதிபதி 9 கட்டத்துக்கு மேலே போயிருச்சுன்னா அவன் அதிகமாக பாதிக்கப்படுவான். எந்த ஒரு வக்ரகிரகங்களாக இருந்தாலும் சரி, முக்கியமாக லக்னாதிபதியாக இருக்கணும். அடி மேலே உழுவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? யார்? பிரகாஷ்ராஜ் விஜய் சாரை பார்த்து வாரிசில். அந்த மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை. வண்டியாக அவனுக்கு மட்டும் பிரச்சனை எங்கேருந்து வரும்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எப்பயுமே வக்ரமன்னாவே அவன் 2 பாதக நிலை இருக்குது அவங்களுக்கு. ஒன்று கௌரவம், அது எந்த விதத்தில் குறையுது அதை மட்டும்தான் பார்க்கணும். இப்போ 8 கட்டத்துக்குள்ளே இருந்துருச்சுன்னா அவங்க கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்பயுமே அதிகமாகவே இருக்கும். அதே 9வது கட்டத்துக்கு மேலே போயிருச்சுன்னா கண்டிப்பாக அவன் மாட்டிக்குவான். மரணத்துக்கு ஒப்பான கௌரவ குறைச்சல் ஏற்படும். அது அடித்து சொல்லுங்கள், அது கண்டிப்பாக நடந்தே தீரும், நடக்காமல் இருக்காது. அடுத்தது முறைகேடான வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்துரும் குரு. முறையற்ற சந்ததிகளையும் உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு நிறுவனத்துக்கு எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, குரு வக்ரமானவங்கள முதல்ல வச்சுக்கணும். அவங்கள வச்சுக்கிட்டாவே அந்த தோல்வி அடைகிற கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்க போய் நின்னாவே போதும், அவங்க சைன் பண்ணால் போதும். அவன் போகிறது லேபர் வேலைக்கு தான் போவான். அப்படி போனாலும் அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான எனர்ஜி, புது வழிகள், பொருளாதாரம் அதிகமாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதனால் அவருக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. அவன் உண்மையாகவும் இருப்பான், நேர்மையாகவும் இருப்பான். ஆனால் அவனுக்கு பாதங்கள் மட்டும்தான் வரும், கெட்ட பேர் மட்டும்தான் உருவாக்கி கொடுக்கும். லக்னாதிபதி 9வது கட்டத்துக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும். மீதி உள்ளே இருக்கிறவங்கெல்லாம் அவங்க கொஞ்சம் எப்படியே கண்டுக்காமல் அப்படியே நேக்க வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த 9வது கட்டத்துக்கு மேலே இருக்கிறவங்க அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் வெக்கப்படுறதுலேயே நம்பர் 1.
பாசத்தில் அவரை மிஞ்ச ஆளே கிடையாது. ஆனால் சனி பகவானை பற்றி வேறு வேறு விதமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி பாசத்தை காட்டுறதுன்னு முதல்ல அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க ஒரு கம்பெனியில் இது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்து நேசிப்பாங்க அதிகமாக. அந்த நேசிக்கிறத வந்து இவங்க நேசிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. எப்படின்னா, நம்ம மேலதிகாரி வந்து இவங்களை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னுங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. அதனால் அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க. என்னடா எவன் வந்தாவே இம்சை பண்ணிகிட்டே தான் இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்களையெல்லாம் அனுசரித்து கொண்டு போகணும். ஆனால் அவனை ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு போகாமல் இருக்கட்டும், அந்த நிர்வாகத்தில் வந்து இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவன் இருந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது, எல்லாருமே ஒரு சூப்பராக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நினைப்பை உண்டாக்கி கொடுக்கும். அதே மாதிரி அவங்க எப்படி இருந்தாலும் சரி நல்ல பாசிட்டிவான இதை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் ஏதோ ஒரு காரகத்தை கெடுத்துருவாங்க. அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் விபத்தையும் கொடுக்கறதுல சனி பகவான் மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே லாஸ்ட்டில் வந்து புகழையும் அவங்க தான் தருவாங்க. புகழோடு சேர்ந்த மரணம் அவங்களுக்கு எப்பயுமே உண்டு. யாரோ ஒருத்தர் மட்டும் தப்பிப்பாங்க. அது யார் தப்பிக்கிறாங்கன்னு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இவங்களுக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் கிரகத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறேன். அதை அடுத்தது வந்து செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே கேட்டகரி தான். பெண்களுக்கு செவ்வாய் ரொம்ப முக்கியமான கிரகம். அது செவ்வாய் வக்ரம் ஆயிடுச்சுனாவே பெண்களுக்கு திருமண விஷயத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்குதுன்னு அடித்து சொல்லுங்கள், கண்டிப்பாக அதே மாதிரியே நடக்கும். அது இல்லைன்னு மறுக்கவே முடியாது. முக்கியமாக இந்த ஓடி போகிற ஜாதகமெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கல்யாணத்துக்கு வந்து நாள் குறிப்பாங்க. குறிக்கிற போது அந்த குறிச்சிட்டு இருக்கிறபோது அந்த ஜோதிடர் ஒரு சிலர் ஜோதிடர் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஆமாம் பொண்ணுக்கிட்ட கேட்டியா? இல்லை நாங்கள் பார்த்து சொல்கிறது தான். அப்படியெல்லாம் இல்லை. அதாவது செவ்வாய் வக்ரமானால் ஓடி போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் எல்லா ஜாதகையும் பார்த்து சொல்லக்கூடாது. அது எப்படி இதாங்கணும்னா, அதாவது செவ்வாய்க்கு 7ல் சுக்கிரன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இருதார யோகா அமைப்பு ஏற்படுத்தி கொடுங்க. இல்லைன்னா யாரையாவது கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க. இதை கண்டிப்பாக திருமணத்தில் பயன்படுத்தியே ஆகணும். அதையும் பார்த்துக்கங்க. எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு 5-6 ஜாதகம் தான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஜாதகத்தில். அதனால் இந்த மாதிரி அமைப்பு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அப்புறம் இது செவ்வாயா, ஐயோ மறந்துட்டேன்னு, சரி விடுங்க, இதை முடிஞ்சிருத்தேன். அடுத்தது புதன். இருக்குல்லையே சக்தி வாய்ந்த புத்திசாலியான கடவுள் யார்? கிருஷ்ணன். அதே மாதிரி கிரகங்கள்லேயும் புத்திசாலியான கிரகம் எதுன்னா புதன் மட்டும்தான். அவரை மிஞ்சின ஆளே கிடையாது. ஆனால் புதன் பகவானோட நிலையை பார்க்காம எந்த கருத்து சொன்னாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுரும். எப்படின்னா, புதனுக்கு வந்து 4 நிலை உண்டு. ஒன்று பக்ர இடம், சகஜமான நிலை, அப்புறம் அஸ்தமனம், பக்ர அஸ்தமனம், மகா அஸ்தமனம். இந்த 4 நிலையிலையும் காரகத்துவம் என்ன? படிப்பு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா புத்திசாலித்தனத்துக்கு அதிபதியுமே அவர் தான். அப்புறம் வந்து படிப்பு, புத்திசாலித்தனம், அதாவது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை அந்த புதன் கிரகத்துக்கு மட்டும்தான் உண்டு. அதனால் இவரை பார்க்காம பலன் சொன்னோம்னா மற்ற பலன்கள் எல்லாமே பாதிக்கத்தான் செய்யுது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா சகஜமான நிலையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே பக்ர கதியில் இருந்தால் அதிக புத்திசாலித்தனம் இருக்கும் அவங்களுக்கு. எப்பயுமே திறமையாக பேசுவாங்க. கள்ள கப்படம் இல்லாமல் பேசுகிற மாதிரி தெரியும், ஆனால் கள்ள கப்படம் உண்டு அந்த இடத்துல. முக்கியமான மேடை பேச்சாளர் அத்தனை பேர்த்துக்கும் புதன் வக்ரமாக இருக்கும். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த புதனோட செயல்லையே அஸ்தமன வக்ரம்னு ஒன்று இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது சராசரியான புத்திசாலியோட அதி புத்திசாலியாக இருக்கிறவங்க இவங்க தான். அதாவது ஒருத்தருக்கு ஒரு கதவை, அதாவது ஒரு யோசனை மட்டும் தான் சொல்லுவாங்க ஒரு கருத்துக்கு. ஆனால் புதன் மட்டும் வக்ர அஸ்தமனமானவங்க 4 கதவு மாதிரி 4 பக்கமும் விஷயத்தை வச்சுருப்பாங்க. ஐயா மேடையில் பேசுகிறது கரண்ட் இல்லை, அதனால் அவர் பேசுகிறது கொஞ்சம் கேட்டால் பரவாயில்ல. நீங்கள் பேசுகிறது எல்லாம் மேடையில் இருக்கவங்க கேட்குறாங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. கரண்ட் வந்தவொடனே சாப்பாட்டுக்கே போயிடலாம். கொஞ்சம் அமைதி.
வக்ர அஸ்தமனம் அண்ணாவே அவங்க அதிக புத்திசாலியாக இருப்பாங்க. அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான சில காரியங்களை செய்யக்கூடியவங்க இந்த வக்ர அஸ்தமன புதனாக இருக்கிறவங்க மட்டுமே அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த மாந்தி பார்க்குறது, அப்புறம் யார் ராகு பகவான் பார்க்குறது, இதனால கொஞ்சம் அதிகப்படியாக ஆகலாம். ஆனால் புதனுக்கு அதிகப்படியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக உண்டு அஸ்தமனமான. அதே மகா அஸ்தமனம், அதாவது சூரியனுக்கு, அதாவது பூமி அடுத்தது சூரியன் அடுத்தது வந்து புதன் இருக்கும், அதுதான் மகா அஸ்தமனம்னு சொல்லுவாங்க. அந்த மகா அஸ்தமனத்தில் இருக்கிறபோது இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிற போது சராசரியான படிப்பு ஒழுங்காக வந்து அவன் டீச்சர் சொல்லி கொடுக்குறத ஒழுங்காக ஏறாது குறிப்பிட்ட வயசு வரைக்கும். நார்மலாக பசங்க இருக்கிற மாதிரி இவங்க இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோதிடர்கிட்ட வந்து கேட்பாங்க, ஏன் எல்லாரும் படிக்கிற மாதிரி படிக்க மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனை, இது எப்படி பார்க்குறது, எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நாம் ஜாதகம் பார்க்குற போது அந்த அஸ்தமனம் எப்படி ஆகிருக்கு, மகா அஸ்தமனம் ஆகிருக்கா என்னன்னு பார்க்கணும். அஸ்தமனம் ஆகிருந்ததுன்னா எத்தனை நாள் வரைக்கும் அந்த அஸ்தமனம் இருக்குது, அது ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சே ஆகணும். அதை கணிச்சு ஒரு மகா அஸ்தமனம் பிறகுறாங்கன்னா அதிலிருந்து புதன் உதயம் எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கணும். எத்தனை நாள் ஆகுதுன்னு பார்க்கணும். இத்தனை நாள் ஆகிருக்கா, இந்த 10வது நாளில் ஒரு 7வது நாள் சூரியன் புதன உதயம் ஆகுதுன்னா அதிலிருந்து 7 வயசு வரைக்கும், அந்த 7 வயசு வரைக்கும் இப்படி தான் இருப்பான், மந்தமாக தான் இருப்பான், புத்தி கூர்மை இல்லாமல் தான் இருப்பான் இப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அனுபவத்தில் யாரோ சொன்னது, சின்ன வயசில் நான் கேட்டது, ஒரு 7வது 8வதுல கேட்டது இந்த விஷயத்து இதெல்லாம் கேட்டு அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த பேர் என்ன, இந்த பேர் வைக்கிறதுல நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வச்சுட்டு இருக்காங்க. இது நான் சொல்கிறதில்ல, இது அந்த காலத்தில் அரசர்கள் பயன்படுத்தினது. எப்படின்னா மந்திர எழுத்துக்கள்னு இருக்குது, அதுபடி யாருமே வைக்கிறதில்ல. ஆனால் அந்த மந்திர எழுத்துக்கள்லையும் காகபுச்சாண்டார் உருவாக்குனது, இது எல்லாமே அவர் உருவாக்குனதில் மந்திர எழுத்துக்கள்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மந்திர எழுத்துக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும், அதாவது நாம நட்சத்திரம் சொல்கிறோம்ல, நட்சத்திர அடிப்படையில் ராசி அடிப்படையில் இது எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கும் உண்டு மந்திர எழுத்துக்கள்னு. அது அடுத்த கிளாஸுக்கு இது வந்தால் சொல்கிறேன். அதே மாதிரி மதி விதி கதி இந்த 3 அடிப்படையில் தான் எல்லாமே இயங்குது. லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்ன அந்த கிரக வக்ரம், இது எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனையே தீராது. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இருங்க, எல்லாத்துக்கும் இல்லை, சில பேருக்கு மட்டும். அதே மாதிரி அந்த சில பேருக்கு மட்டும் எந்த கோயிலுக்கு போய் தீரலின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா, 50% கணக்கு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். பாவம் புண்ணிய கணக்கில் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு மட்டும்தான் எந்த கோயிலுக்கு போனாலும் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் நடக்கிறதே இல்லை. அந்த பாவத்தை குறைக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணி அப்புறமேல அந்த பாவத்தை குறைச்சி புண்ணியத்தை கொஞ்சம் அதிகமாக்குனாங்கன்னா இந்த ஜெம்மில் கிடைக்காது அடுத்த ஜென்மத்தில் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இந்த ஜென்மத்திலையும் அதுக்குண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஜாதகத்தில் இருக்கிற நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் பண்ணி ஆகணும். சில பேர் பண்ணாவே இதாயிரும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பண்ணுங்க, நல்ல இடமா பார்த்து புண்ணியம் பண்ணுறவங்களா பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு அது மாதிரி பண்ணுங்க. முக்கியமாக இந்த பாதகாதிபதி திதி சூனியத்தோடு விட்டுருங்க, வக்கரம் இதெல்லாம் அடைஞ்சவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணிடுங்க. இல்லைன்னா சின்ன வயசில் தெரியாது, ஒரு 40 வயசில் வரும்போது தான் தெரியுது, ஆடாடா சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கலாமே இதெல்லாம். இப்போ நாம் சின்ன வயசுலேயே பண்ணாதான் ஒரு 40 வயசில் வரும்போதாவது சரியாகும். சரி, நன்றி, வணக்கம். நற்பவி நல்ல சிவம் ஐயாவை பாராட்டி நமது ஜோதிட மூத்த ஆசான் சௌரிராஜன் ஐயா அவர்களை பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா வாங்க.